கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. Today's promise verse is taken from Psalms 46 verse 10. Be still and know that I am God. சங்கீதம் 46 அதிகாரம் 10 வசனம். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். Have you ever seen a storm at sea? The waves roar and winds blow and everything seems out of control. சில காரியங்கள் நாம் எத்தனை முறை முயற்சி செய்தாலும் அது வாய்க்காமல் போகிறது அல்லவா? நீங்கள் சோர்ந்து போய் இருக்கிறீங்களா? இந்த காலை வேளையிலே தேவன் நமக்கு தருகிற நம்பிக்கையின் வாக்குத்தத்த வசனம், நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் என்று. Be still, that doesn't mean doing nothing, but it means stop worrying and surrender yourself and struggles to God. எல்லாவற்றையும் நம்மால் கட்டுப்படுத்த முடியாது. ஆதலால் நம் பிரச்சனைகளை, சோதனைகளை, நம் கவலைகள் எல்லாவற்றையும் கர்த்தருடைய பாதத்திலே நாம் வைத்து நாம் அமர்ந்திருக்கும்படியாக கர்த்தர் விரும்புகிறார். மார்க் எழுதின சுவிசேஷத்திலே நாம் பார்க்கிறோம், சீடர்கள் கடலிலே புயலை கண்டு பயந்தார்கள். மார்க் 4 அதிகாரம் 39 வசனம் சொல்லுகிறது, அமைதியா இரு, அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று என்று. வானத்தை பூமியும் உண்டாக்கின தேவன், காற்றையும் கடலையும் அடக்குகிற தேவன் நம் தேவன் அல்லவா? அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளை கொடுக்க நிற்கும். இந்த காலை வேளையில இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமானவர்களே, உங்க வாழ்க்கையில எப்படிப்பட்ட சூழ்நிலைகளா இருந்தாலும் இந்த வேளையில தேவன் அதை மாற்ற வல்லவரா இருக்கிறார். நீங்கள் முற்றிலுமாய் அவருடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறீங்களா? Completely surrender yourself in God's hand. நம் கண்களை மூடி ஜெபிப்போமா? நேசிக்கிற நல்ல பிதாவே, நீ கொடுத்த அந்த வாக்குத்தத்த வசனத்துக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. அப்பா, இந்த காலை வேளையிலே கர்த்தாவே, அமைதியே இல்லாத ஒரு சூழ்நிலையாய் ஆண்டவரே, மிகுந்த வேதனையிலே அப்பா, ஒரு ஆன்சைட்டி, டிப்ரெஷனோட அப்பா யாரெல்லாம் கடந்து செல்றாங்களோ கர்த்தாவே, அப்பா உம்மை வார்த்தை அப்பா உம்முடைய கம்ஃபர்டிங் வேர்ட்ஸ் அப்பா நீங்க அவங்க உள்ளத்துல அப்பா இந்த இடத்துல இறங்கும்படியாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நீர் காற்றையும் கடலையும் அகற்றுகிற தேவன் அப்பா, சமாதானத்தை கட்டளையிடுகிற தேவனே அப்பா, நீரே தேவன் என்று இந்த பிள்ளைகள் அறியும்படியாக, இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்க எல்லா கண்ணீர் கம்பளைகள் மாறும்படியாக, எல்லா பிரச்சனைகள் தீரும்படியாக, சூழ்நிலைகள் மாறும்படியாக கர்த்தர் இந்த வேளையில ஒரு பெரிய காரியத்தை நீர் செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ஏசப்பா. உம்மால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை தகப்பனே. நீர் பெரிய காரியங்களை செய்ய போகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா. எல்லா துதி கன மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம், ஜெபம் கேட்டபடியால் ஆமென். God bless you.